வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வரலாம் போகலாம். ஆனால் நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே ஒரு முகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு மாணவியா உட்கார்ந்து ஒரு காட்சியிலேயாச்சும் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற டாப் ஆக்டர்கள் வரைக்கும் எல்லாரும் ஏங்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடையே தன்னோட சினிமா பயணத்தை இன்னைக்கும் நினைச்சு பார்க்கிற ஒருத்தர் தான் நடிகை சுகன்யா. அவங்க எத்தனையோ வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க, பெரிய ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க மனசை உறுத்துற ஒரு விஷயம், நடிகர் திலகம் சிவாஜியோட ஒரு பிரேம்ல கூட என்னால நிக்க முடியலையே அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கறது தான். சுகன்யா இதை பத்தி ஒரு பேட்டியில சொல்றப்ப ரொம்பவே உருக்கமான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு என்னோட வாசல் வரைக்கும் வந்துச்சு, ஆனா என்னோட கைக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, 3 தடவை சிவாஜியோட நடிக்க வேண்டிய பெரிய வாய்ப்புகள் வந்து கை நழுவி போயிருக்கு. அந்த 3 படங்கள்ல ஒரு படத்துல நடிச்சிருந்தா கூட என்னோட ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருக்கும்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நடிகர் திலகம் சிவாஜியோட சுகன்யா நடிக்க வேண்டிய அந்த 3 படங்கள் என்னென்ன, சிவாஜிக்கு பதிலா அந்த கேரக்டர்கள்ல அப்புறம் யார் நடிச்சாங்க, அந்த வாய்ப்புகள் ஏன் மிஸ் ஆச்சு, இதை பத்தி நடிகை சுகன்யா பகிர்ந்துகிட்ட அந்த நெகிழ்ச்சியான விஷயங்களைத்தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர்ல ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்குது. மேடையில லெஜண்ட் சிவாஜி கணேசன் நிக்கிறாரு. அங்கதான் சுகன்யாவை அப்பாவர் பார்க்கிறார். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னாடி சுகன்யாவை பார்த்து, என் செல்ல கண்மணி சுகன்யா, உன்னோட நான் கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அந்த சிம்ம குரல்ல சிவாஜி சார் சொன்னாராம். சுகன்யா அவங்க அப்பாவோட வளர்ப்பு. அவங்க அப்பா சிவாஜி சாரோட வெறித்தனமான ரசிகர். தன்னோட அப்பாவுக்கு வேண்டியாவது சிவாஜி சார் கூட ஒரே ஒரு காட்சியிலேயாச்சும் நடிச்சுடணும் அப்படின்னு சுகன்யா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனா விதி வேற மாதிரி பிளான் பண்ணி இருந்துச்சு. முதல் வாய்ப்பு வந்தது டைரக்டர் மனோபாலாவோட கருப்பு வெள்ளை படம். இந்த படத்தோட கதையை கேட்டதுமே நடிகர் திலகம் சிவாஜி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நடிக்க ஓகே சொல்லிட்டார். இதுல சுகன்யாவுக்கும் ஒரு சூப்பர் ரோல். அப்பாடா, லெஜண்ட் கூட நடிக்க போறோம்னு சுகன்யா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் சிவாஜிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. டாக்டர்கள் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஷூட்டிங் தள்ளி போட முடியாத சூழ்நிலை. வேற வழி இல்லாம அந்த கேரக்டர்ல மலையாள சூப்பர் ஆக்டர் திலகன் நடிச்சாரு. திலகனும் ஒரு பெரிய ஆக்டர் தான், இருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கூட நடிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் சுகன்யாவுக்கு அப்படியே இருந்துச்சு. 2வது தடவை இன்னொரு பெரிய ஜாக்பாட் வந்துச்சு. சத்யராஜ் ஹீரோவா நடிச்ச சேனாதிபதி படம். அதுல அந்த கம்பீரமான சேதுபதி தேவர் கேரக்டர்ல முதல்ல நடிக்க வேண்டியது நடிகர் திலகம் சிவாஜி தான். அந்த படத்துல சுகன்யாவுக்கு ரொம்ப முக்கியமான வெயிட்டான கேரக்டர். ஆனா அங்கேயும் ஒரு திருப்பம். சில காரணங்களால நடிகர் திலகம் சிவாஜி அந்த படத்துல இருந்து விலக வேண்டியதா போயிடுச்சு. அவருக்கு பதிலாக தான் அந்த கேரக்டர்ல விஜயகுமார் நடிச்சார். இந்த படத்துல மட்டும் சிவாஜி நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சுகன்யா இன்னைக்கும் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. 3வது தடவையா வாய்ப்பு வந்தது இயக்குனர் கஸ்தூரி ராஜா மூலமா. கஸ்தூரி ராஜா படம்னால அதுல எமோஷனுக்கு பஞ்சம் இருக்காது. அதுல சிவாஜியும் சுகன்யாவும் சேர்ந்து நடிக்கிறதா பேச்சுவார்த்தை போச்சு. சுகன்யாவும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. சில கால்ஷீட் சொதப்பல்கள், அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடுல வந்த சில மாற்றங்களால அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. இதுதான் சுகன்யாவுக்கு கிடைச்ச கடைசி பெரிய ஏமாற்றம். ஆனா இந்த 3 வாய்ப்புகளும் சுகன்யாவுக்கு கிடைக்காம போனாலும் ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சது சுகன்யாவுக்கு. எப்ப தெரியுமா? இளைய திலகம் பிரபு சுகன்யா நடிச்ச செந்தமிழ் பாட்டு படத்தை பார்த்துட்டு நடிகர் திலகம் சிவாஜி ரொம்பவே ரசிச்சாராம். பிரபு கிட்டையும் பி வாசி கிட்டையும் போன் பண்ணி, அந்த பொண்ணு சுகன்யா ரொம்ப நல்லா நடிக்குது, நேர்த்தியான நடிப்பு அப்படின்னு பாராட்டி இருக்கிறார். இதை கேட்டு சுகன்யா சொல்றாங்க, அவர் கூட நடிக்க முடியாம போனது ஒரு பெரிய குறையாகவே இருந்தாலும் அந்த மகா கலைஞன் வாயில இருந்து வந்த அந்த ஒரு பாராட்டு போதும், அதுவே என்னோட சினிமா வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நிகழ்ச்சியா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 பேரையும் ஒன்னா ஸ்கிரீன்ல பார்த்திருந்தா நமக்கு அதை ரசிச்சு பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இந்த 3 படங்கள்ல சிவாஜி சுகன்யா காம்போ எந்த படத்துல சூப்பரா இருந்திருக்கும்? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சினிமா பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.